வணக்கம் மக்களே, நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு சினிமா உலகத்துல பயங்கரமான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு ஜாலியா பேச போறோம். முதல்ல தளபதி விஜய் பத்தி ஒரு செம அப்டேட். அவரு அரசியலுக்கு வந்தப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல தான் எல்லா வீடியோக்களையும் போடுறாங்க. ஆனா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அவரு இன்னும் 2 புது சேனல்கள் ஆரம்பிக்க போறாராம். ஒன்னு அரசியலுக்காக, இன்னொன்னு சினிமாவை பத்தி பேசுறதுக்காக. இது பின்னாடி ஒரு பெரிய டிவி சேனலா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா ஒண்ணுங்க, அரசியல்ல இருக்கிறவங்க சேனல் ஆரம்பிச்சா மக்கள் அதை எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே கேப்டன் டிவி, கலைஞர் டிவின்னு நிறைய உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கு. அடுத்து ஜேசன் சஞ்சய் பத்தி ஒரு தகவல். இவர் டைரக்ட் பண்ற சிக்மா படத்தோட ப்ரோமோ செம ஹிட் ஆயிருக்கு. லைக்கா நிறுவனம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த படமும் இவருக்கே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பையன் அப்பா பேரை காப்பாத்துவார் போலயே. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன வியாபார போட்டி ஓடிட்டு இருக்கு. தனுஷோட அடுத்த படம் டிஜிட்டல் உரிமையை ஒரு பெரிய தொகைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கான். உடனே எஸ்கே ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, எஸ்கே படத்தோட டிஜிட்டல் உரிமை அதை விட 1 கோடி அதிகமா போயிருக்குன்னு சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க. ஆனா உள்ளபடி பார்த்தா அவ்வளோ தொகைக்கு இன்னும் போகலன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற போட்டி மட்டும் குறையவே மாட்டேங்குது. மிஷ்கின் பத்தி ஒரு உருக்கமான விஷயம் கேள்விப்பட்டேன். அவரோட குருநாதர் வின்சென்ட் செல்வா இப்போ ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல மிஷ்கின் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாராம். அதுக்கு அவரு ₹1 கூட சம்பளம் வாங்கலையாம். என் குருநாதருக்காக நான் இதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காராம். மிஷ்கின் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டப்போ வின்சென்ட் செல்வா தான் அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதை இப்ப வரைக்கும் மிஷ்கின் மறக்காம இருக்கிறது நிஜமாவே பெரிய விஷயம்தான். கடைசியா ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் ப்ரோமோ பாத்தீங்களா? 4.5 நிமிஷம் ஒரு குறும்படம் மாதிரியே இருக்கு. அதுல அப்பாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்கறாரு. பார்க்கவே சம ஜிம் பாடியோட வராரு. அந்த ப்ரோமோவோட மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். மனுஷன் பின்னிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம்ல 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்படிதான் சினிமாவில் பல கதைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.